வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்கம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 722வது மகரந்த சிதறல் நிகழ்வு மிக அழகாக மலர இருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் உயிர்த்திடம் 2.0 என்ற ஒரு, அதாவது துப்பறியும் புதினம் என்ற என்றதை நாவல் என்றுதான் எல்லோரும் மங்களுக்கு வருகிறது. பல அது எழுத்தாளர்கள், நாவல் ஆசிரியர்கள் அவர்களோடு இணைந்து மிக அழகாக இடம்பெற்றது. இன்று மீண்டும் நாங்கள் அந்த உயிர்த்தடம் 2.0 என்ற அந்த புதினம் குறித்து பல்வேறு விமர்சனங்களையும் அல்லது அதனுடைய கருத்துக்களை இன்றும் முன்வைக்க இருக்கின்றோம். முன்பு நான் குறிப்பிட்டது போன்று நான் குறிப்பிட்ட 25ஆம் தேதி ஜூன் மாதம் கூட சியான், அதாவது இதனை அமைத்தவர்கள் சிவகுமாரி, கண்ணன் உட்பட சாரதி, கவிமகன் மற்றும் வசந்த நினைக்கிறேன் வரவில்லை என்று சொல்லி, அடுத்து சுமித்ரா, அனுஷியா, ரவீன், கீர்த்தனா, தேவிகா, மல்லிகா போன்றவர்கள் எல்லோரும், சிவனேஸ்வரி நினைக்கிறேன், அவர்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். இன்று மேலதிகமாக நான் நினைக்கிறேன் கந்தையா ஸ்ரீதாஷ் அவர்களும் ஜோ புரட்சி போன்ற நாவல் ஆசிரியர்கள் இன்று புதிதாக இணைந்து எமது 722வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன். யாவருக்கும் உண்மையாக யாவரையும் வரவேற்று நான் வணக்கம் கூறி நிற்கின்றேன். வணக்கம் யாவருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். ஆமா, மிக சந்தோஷமா இருக்கிறது. இது இந்த கதை கடந்த முறை நாங்க கடந்த தடவையாக ஜூன் மாதம் 25ஆம் தேதி இந்த புதினம் பற்றி குறிப்பிடும் பொழுது ஒருவர், நான் நினைக்கின்றேன் யாரென்று என தெரியல, நீங்கள் கூற வேண்டும், அவர் கூறியிருந்தால் அந்த 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 கதாபாத்திரம் முதல் செத்துவர் மாதிரி அந்த இதுல அந்த நாவல்ல காட்டுப்படுகிறது. ஆனால் கடைசியில அந்த நாவல் முடியும் பொழுது அது அவர் உயிருடன் இருக்கின்றார். உண்மையாக அது ஒரு புதினம் தான், இது ஒரு துப்பறியும்ன்றது எல்லோருக்கும் அந்த நாவலை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டுகின்ற ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். எனக்கும் அந்த ஆசை வந்தது. இது என்னடா முதல் ஆரம்பத்துல சொல்றார்கள் இப்படி என்று சொல்லி, அதாவது அந்த ஆள் சேர்த்துட்டுதான் சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் இதுக்குள்ள என்ன நடந்தது, எப்படி வந்தார் என்ற ஒரு துப்பறி நாவல் என்ன தூண்டியது என்றால், நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தூண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இதில் நீங்கள் முதல் தடவையாக இப்ப கடந்த முறை வந்தவர்கள் கண்ணன் உட்பட அவர்களும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இன்று புதிதாக வந்த கந்தையா ஸ்ரீதாஸ் அவர்களையும் ஜோ புரட்சி அவர்களையும் நாங்கள் சந்திக்கலாம் நினைக்கின்றேன். கண்ணன், உங்களுடைய கருத்தை கொஞ்சம் கூறுங்கள். நீங்கள் கடந்த வாரம் கூறினீர்கள், இந்த முறையும் ஆவலோட வந்திருப்பது மிகவும் சந்தோஷமா இருப்பது பார்த்தவர்களுக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் 4வது அத்தியாயம் இதுல எழுதியிருக்கிறேன். போன முறை நான் கூறியிருந்தேன். 4வது அத்தியாயத்துல குறிப்பா ஒரு காதல், அதை தொடர்ந்து ஒரு மர்மம், அப்புறமா விசாரணை, இந்த 3ஐயும் கலந்துதான் நான் என்னுடைய 4வது அத்தியாயத்தை எழுதினேன். அதை தவிர என்னுடைய பங்கு இந்த நாவல்ல இறுதியில வரக்கூடிய ஒரு நீதிமன்ற காட்சி. ஏன்னா இந்த கதையின் ஒரு முக்கிய முடிவு, தீர்ப்பு, யார் குற்றவாளிங்கிறத சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே அந்த நீதிமன்றத்துடைய இறுதிக்கட்ட விசாரணையில தான் வரும். அதுல இதுல ஒரு ஹீரோ கதாபாத்திரத்துல வரக்கூடிய, ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல வரக்கூடிய அந்த துணை ஆணையாளர் தமிழரசன், அவர்தான் நீதிமன்றத்தில் தன்னுடைய விசாரணையை சமர்ப்பிக்கிறார். ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான என்ன ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருந்தது என்றால், எல்லா கதாபாத்திரத்தையும் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த விசாரணையில் எந்தெந்த முடிச்சுகள் முற்பகுதியில் போடப்பட்டன, அந்த எல்லா முடிச்சுகளையும் இந்த இடத்துல கரெக்டாக அவிழ்க்கணும். அதே நேரத்தில்
பல பேர் மேல ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தி கொண்டு வந்து, கடைசியில இவங்க தான் வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு உறுதியான சாட்சியங்களுடைய ஆதாரத்தோட சமர்ப்பிக்கணும். ஸோ இப்படி அதனால வந்து அந்த 24 அத்தியாயத்தையும் முழுமையா படிச்சு, அதில வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களையும் திரும்ப திரும்ப படிச்சு, அத பிர அ அது அது அத அது தொடர்பா எந்த விதையான விடயங்களையும் விடாம, எந்த சந்தேக குறிப்பையும் விடாம, விசாரணையினுடைய போக்கையும் மாற்றாம, அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை இருக்கணுங்கிறத கருத்துல கொண்டு நான் அத வந்து எழுதினேன். எனக்கு ரொம்ப உறுதுணையா சிவகுமாரி அக்கா, தியான் அண்ணா, அதுக்கப்புறமா அந்த அத்தியாயம் எழுதினவர், அவர் எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. அவர் அப்புறமா சாரதி ஐயா, இப்ப இவங்கெல்லாம் நெறையா அதிலுடைய கருத்துக்களையும், அவங்களுடைய கருத்துக்களையும் சொன்னாங்க. ஸோ அத முடிச்சுட்டு அந்த அத்தியாயம் நல்லபடியா வந்திருந்தது ஆக்சுவலா. அப்புறம் இறுதியா நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண். அந்த பெண் வந்து எப்படி இந்த அ அ சமுதாயத்தில வந்து அ குடும்பத்தோட இணைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களால ஒரு ஒரு குடும்ப உறவுகள்னாலேயே ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கலையும் தாண்டி அவங்க எப்படி ஒரு ஒரு சிறந்த பெண்மணியா வராங்கங்கிறது தான் அந்த தமருங்கிற கதாபாத்திரத்த மூலமா இந்த கதையில நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ, அதற்கான ஒரு சில இறுதியில நான் எழுதின ஒரு சில விஷயங்களையும் சிவகுமாரி அக்கா, "இத இப்படி இருந்தா நல்லாயிருக்கும்." அப்படிங்கிற ஒரு மாற்றி, ஒரு பெண்ணியத்த வந்து முன்னிலைப்படுத்தி, ஆ ஆ ஒரு ஒரு பெண்ணால வந்து ஒரு தனியா இருக்க பெண்ணால கூட சாதிக்க முடியுங்கிற ஒரு நிகழ்வ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்றோம். ஸோ, அதனால அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆ எப்படி சொல்றது? ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒரு இது விஷயமா எனக்கு எடுத்துக்கொண்டு நான் அத வந்து பண்ணினேன். அது மத்தவங்களுடைய உறுதுணையின் கருத்துக்களோட. கருத்துக்களா? ஓ! கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இதுக்குள்ள வந்து சிவகுமாரி முக்கிய பாத்திரம் வகித்திருக்கிறா தெரிகிறது. என்னடா பெண்ணியத்த அதுக்குள்ள தெரிவிக்கின்றார். அது ஒரு முக்கியமான விடயம். எல்லாமே இந்த சமூக பிரச்சனைகள் எல்லாமே ஆண்கள நினைச்சு வாரையில. எல்லாம் பெண்கள வச்சுதான் எல்லாம் புனையப்படுகிறதுன்றத நீங்களும் அதுக்கு வருகிறது. எ அப்படி பொதுவா சொல்லிற முடியாது. ஆமாம். அதுக்குள்ள அ நீங்கள் காதலையும் போட்டிருக்கிறீங்கன்றத அது ஒரு சுவாரஸ்யமாக வர்றதுக்கு நினைக்கிறேன். இல்லாட்டா என்னன்னு தெரியல. அந்த சில நேரத்துல காதலும் அதுக்குள்ள வந்தா சுவாரஸ்யமாக இருக்கும். நாவல் கொஞ்சம் துடிதுடிப்பாக இருக்கும்ன்றதுக்காக வேண்டி போடுவார்கள் இல்லையா? ஆமாமா. சில ஆமா. அந்த கருத்தும் இருக்கிறது. சில வயது வந்தவர்கள் காதலை பற்றி எழுதினாலும் அவர்களுக்கு அவர்களைப் பற்றியும் ஒரு வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு பார்வையை நான் அவதானித்து வந்திருக்கிறேன். அந்த விதத்துல நீங்கள் இளமையா இருக்கிறபடியா அப்படி எழுதினீங்களோ தெரியலையேன்னும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். போருன்றது. எல்லோரு காலகட்டத்திலேயும் அந்த காதல் உணர்வு இருக்கிறது தானே. இது எப்படி வந்ததென்று எனக்கு தெரியவில்லை. வாசிக்கத்தான் வேண்டும். இப்பொழுது நன்றி கண்ணன். உங்களுடைய நன்றி. கருத்துக்கு மிக அழகாக உங்களுடைய அந்த நீங்கள் எழுதின அந்த 4வது பகுதியில எப்படி அத கொண்டு சென்றீர்கள்? அதற்குள்ள எப்படி சிவகுமாரி உங்களுக்கு உதவி செய்து அந்த மாற்றி அமைத்திருக்கின்றார் என்ற பல்வேறு கருத்துக்கள் வந்து உம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றது. இப்பொழுது நான் நினைக்கின்றேன், இப்ப புதிதாக வந்தவர்களிடமும் இந்த விடயம் குறித்து அவர்களுடைய கருத்துக்களை சேர்ப்பது முக்கிய விடயமாக இருக்கின்றது. முதற் வணக்கம் கவிதையா ஸ்ரீதாஸ் அவர்களே. வணக்கம். அவர்களை வணக்கம். ஆமாம். கேக்குதா? வணக்கம். வணக்கம். நீங்க வணக்கம். சொல்லுங்க. எனக்கு தெரியவில்லை யாருன்னு சொல்லி. கைகள் மிக தெளிவாக கேட்கின்றது. ஓகே, நன்றி. என்ன உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? இந்த நாவல்ல நீங்கள் என்ன பங்களிப்பை வழங்கி இருந்தீர்கள்? அதை பற்றி கொஞ்சம் அறிய முடியுமா? என்னுடைய பகுதி என்பது 9வது அங்கம் எழுதியிருக்கின்றேன். ஓ, எல்லோருமே ஒவ்வொரு அங்கங்களாக எழுதிக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இதுல வந்து ஒரு துப்பு துலக்கிற விஷயத்துல வந்து ஊடகத்துறையினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. ஒரு பத்திரிகையாளர் சென்று அதை துப்பு துலக்கிறதும், சந்தேகத்துக்கு இடமான ஆட்களுடைய பேட்டி காண்றதுமாக என்னுடைய கதை அமைந்திருந்தது. அதிலே பார்த்தீர்கள் என்றால், துகள் பத்திரிகை நிறுவனம் ஒன்று இந்த கதைக்கு உள்ள வருகின்றது. அதனூடாக யாழினி கண்ணன் என்ற ஒரு பத்திரிகை நடத்துகிறவர்கள்,
அந்த கொலை சம்பந்தமாக விசாரிக்கிற மாதிரி இந்த கதையை வந்து எடுத்தது. அந்த சமயத்திலே அந்த இந்த இந்த கதையினுடைய கதாநாயகி தமர் தமர் வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறவர்களை பேட்டி காண்பதும், அங்கே வந்து ஒரு வேலைக்காரன் வேலை செய்கின்றார்கள், மலையாக்காரன். அப்போ அவரை வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை சந்திக்க வைத்து அவருக்கு மது வாங்கி கொடுத்து அவரிடமிருந்து சில உண்மைகளை பெற்றுக்கொள்வதுமாக இந்த கதை வந்து என்னுடைய போக்கு இருந்தது. நான் ஏற்கனவே 2 கதைகள் எழுதி அனுப்பியிருந்த போதும் அந்த கதை வந்து நிராகரிக்கப்பட்டது. பின் இந்த 3வது கதையும் பல முறை திருத்தப்பட்டு, காரணம் என்னன்னா, இந்த கதையின் ஓட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதற்காக எல்லோரும் ஒத்துழைத்து செயற்பட்டிருந்தார்கள். அதேவேளை வந்து இந்த கதை இந்த முன்னைய உரையாடல்களில் கதைத்தார்களோ தெரியல. இது வந்து ஒரு தமிழகத்திலிருந்து உருவாகின ஒரு கதை. அப்ப உங்களுக்கு தெரியும், அது இலங்கை எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, இந்திய எழுத்தாளர்களாக இருந்தாலும் சற்று வித்தியாசமா இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லோரும் முனைந்து அந்த பாணியிலே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கதைய. அதிலும் துகள் நிறுவனர்கள் வந்து தமிழ் பற்றுடையவர், அது உங்களுக்கு அத தெரியும். அ ஒரு 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 அந்நிய மொழியின் ஆதிக்கமோ அல்லது திணிப்போ இருக்கக்கூடாது என்று வற்புறுத்தி நாங்கள் அந்த பிற பிறமொழி சொற்களை நாங்கள் மிகவும் தவிர்த்திருக்கிறோம். அதுக்காக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கதைகளையும் படித்து 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 இப்ப நீங்க நினைப்பீங்கள், இப்ப ஒரு ஒரு எழுத்து நடை ஒன்று இருக்கும், அல்லது உரையாடல் நடை ஒன்று இருக்கும், அல்லது ஒரு வட்டார மொழி நடை ஒன்று இருக்கும். இப்ப என்னுடைய கதையில் பாத்தீங்கன்னா, மலையாக்காரன் வந்து வந்து அவருடைய தமிழ், அவர் அங்க அங்க வாழ்ந்தாலும் கூட அவருடைய அவருடைய தமிழ் வந்து கொச்சியா இருக்கும். அப்ப அதையெல்லாம் அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் அதுல கொண்டு வந்தோம். மற்றும்படி இது மிகப்பெரிய சவாலான் நிறைந்த விஷயம். என்னன்னா, ஒரு சிறுகதையை நான் என்னுடைய எண்ணத்துக்கு எழுதி போயிடலாம். ஆனா நாங்கள் 25 எழுத்தாளர்களையும் கொண்டு செல்லுகின்ற கதை என்றது அடுத்த அடுத்த கதைகளை நகர்த்தி சொல்ல மாறி வர வேண்டும். அப்படி நகர்த்தி கொண்டு வர சந்தர்ப்பங்களில் இந்த பாத்திரம் என்று சொல்லி நிறைய பாத்திரங்கள் வந்து விட்டது. அது ஒரு சிக்கலா வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 50 வகையான பாத்திரங்கள் நாங்கள் அமைத்திருந்தோம். அதுலயும் நாங்கள் சில பாத்திரங்களை கொண்டுட்டோம். அதுல முக்கியமான நீங்கள் இந்த ஆரம்ப உரையில சொன்னீங்கள ஒரு தடவை உயிர்ப்பித்தார்கள்னு சொல்லி, அது அந்த உயிர்ப்பித்த பாத்திரம் வந்து தமிழன்பன். இந்த கதையில ஒரு திருப்பமே வந்த உண்மையிலேயே அவரை சாக்கொண்டதான் முறை அது இருந்தது. பிறகு இன்னொரு எழுத்தாளர் சொன்னார் அவரை உயிர்ப்பிப்போம்னு சொல்லி அந்த கதையின் ஒரு திருப்பத்தை உருவாக்கி இந்த கதை சென்று கொண்டிருந்தது. என்னாலான பணிகளை நான் அதை செய்திருக்கிறேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், கடந்த உரையாடல அதை தொழில் எங்களுடைய துகள் நிறுவனர் அதை சொன்னாரோ தெரியவில்லை. இதுக்கு வந்து வெளியீட்டுக்குன்றது ஒரு பணம் முக்கியம். அது உங்களுக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு வந்து இந்த எழுத்தாளர்கள் எல்லாம், அதுல இலங்கை இந்திய எழுத்தாளர்களை தவிர்த்து மற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பண உதவி செய்தார்கள். அதே சமயம் சில நிதி நிறுவனங்களும் நமக்கு உதவி செய்தது. தனிப்பட்ட முறையிலேயும் நண்பர்கள் செய்துதான். என்னன்னு சொன்னா 6 மொழிகள்ல புத்தகம் வெளியிடுறோம். உங்களுக்கு தெரியும், இங்க பணம்ன்றது பெரிய ஒரு விஷயம். அதே சமயம் மொழிபெயர்ப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் பலரை நாடின போது அவர்கள் வந்து பணத்தை தான் எதிர்பார்த்தார்கள். அதுல எங்களுடைய தேவி அம்மா உட்பட இளம் எழுத்தாளர்கள், இளம் சந்ததிகள் முன்வந்து தங்களுடைய வேலை பளுவலையும் விட்டு எங்களுக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு தெரிவிக்க வேண்டும். அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். உண்மையாக நீங்க கூறிய விடயம் வந்து மனம் கொள்ளத்தக்கது. நாளைக்கும் நீங்கள் அந்த மதுவை கொடுத்து நாளைக்கும் மது கொடுத்தா உண்மையெல்லாம் தருமோ அப்படி என்ற ஒரு அதான் சொல்லுவாருங்களா, சில உண்மையில உளறிடுவாருங்களோ என்ற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் அந்த மதுவை கொடுத்து தான் அவருடைய விஷயங்களை வாங்குறார். கண்ணன் என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட வந்து விஷயங்களை வாங்குறார். அந்த இடத்துல யார் வேலை செய்யறது, அவர் எப்படி, இவர் எப்படி, அங்கே யார் யார் வந்து போகின்றார்கள் என்று ஒரு ஊடகம் ஒன்றைக்கு பல கேள்விகளை கேட்பார்கள். ஆனால் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இதுல வந்து யாழினிக்கும் கண்ணனுக்கும் ஒரு சிறிய காதல் இருக்கு. ஆனா அந்த காதலை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் அதுவும் ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்கு. இப்படிதான் என்னுடைய அந்த பகுதி முடித்திருக்கிறார். அப்படியா? அப்ப இது ஒரு
அதாவது இந்த என்ன துப்பறியும் நாவல்ன்றதுக்கு பொருத்தமாதான் அமைஞ்சிருக்கு இல்லையா? களை தண்டிக்கிறீங்க, மற்றது மதுவை கொடுத்துருக்கீங்க, மதுவை இல்ல மது பண்ணா குடிச்சீங்கன்னா சில விஷயங்கள் இப்ப பொய்ய இப்ப பாத்தீங்கன்னா ஒரு போல ஒரு ஒரு அதிகாரி வந்து சொன்னா சில பொய்களை சொல்லித்தான் உண்மையை வாங்க வேண்டியாரு. ஆ, ம், அது சரி. பாத்தீங்களா? அப்ப அது அது வந்து அதுல வந்து அது தேவைப்படுது. அதாவது ஜதார்த்தமான விடயங்களை நீங்க உட்புகுத்தீங்க. மற்றது வந்து ஓகே. இந்த மலையாள பேச்சுகளை வந்து அந்த அதாவது அந்த இல்ல. கொலோக்கியல் என்ற முறை வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இப்ப எங்களுடைய தந்தை அவர்களுடைய காலத்துல எல்லாம் அதுக்கு பெயர் போனவர்கள். ஆமா. அதாவது யாழ்ப்பாண பகுதியிலேயே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆமா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அந்த அவங்களோட கொலோக்கியல்ல கதைப்பார்கள் என்று அந்த கூறுவார்கள். வட்டார மொழி அந்த என்று சொல்லுவார்கள். இந்த ஆமா. மொட்டை அந்த அது ஆமா. அது கேட்கறதுக்கு இது இல்லாம இருக்கும். ஆனா இப்பொழுது சில நேரத்துல அதை வாசிக்கும் பொழுது சிரிப்பு வரும். அல்லாட்டா ஆமா. நாங்களோ இப்படியெல்லாம் கதைக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதிவு அது ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு பதிவை நீங்க பதிஞ்சிருக்குமா போட்டு தெரிவது. நான் இந்த நூலை வாசித்து படுத்தான் கதைக்கணும். அதை விட நீங்கள் 6 மொழிகளில இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றதும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த சிறுவர் அந்த இளையவர்களுக்கு நாங்கள் இந்த நேரம் கட்டாயம். மனதார நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றா இதுதான் எதிர்காலத்துல எதிர்கால கட்டாயம். சந்ததியினருக்கு இது நீங்க கூறுவது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அந்த விதத்துல இந்த நாவல் அந்த மாதிரி வேறுமென்ற மிக வாழ்த்துகின்றேன். ஏனென்றா இது நல்லா பேசப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. நன்றி. சந்தையா ஸ்ரீதாஸ் அவர்களே மிக அருமையான கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். அடுத்து நாங்கள் ஜோ புரட்சி போன்ற அவர்களுடைய எழுத்துக்களையும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இல்லையா? இப்ப நான் இப்ப இதில் வந்த எழுத்தாளர் யாரு சந்தையா ஸ்ரீதாஸை பற்றி கூற மறந்து விட்டேன். இவர் பிறந்த சிறந்த ஒரு எழுத்தாளர் என்று அறிய முடிந்தது. அதோட ஒரு நாடகர், இயக்குனர், நடிகர் என்றபடியாத்தான் உங்களுக்கு அந்த பல்வேறு வடிவங்களும் தோன்றி இருக்குமா போல் எனப்படுகின்றது. அத்தோடு கவிஞர், நூல் தொகுப்பாளர், நூல்களை தொகுத்து வடிவமைக்கின்றவர் என்று பல்வேறு விதங்களில் சிவகுமாரி எனக்கு கூறும்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த விதத்தில் உங்களை பாராட்டி அடுத்து நான் புரட்சி அவர்களை அவர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை கூறும்படி அன்போடு வேண்டுகின்றேன். வணக்கம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புறம் புரட்சி பாமுகம் தன்னில் நிறைந்திருக்கின்ற மாமுகங்களுக்கு நல் வணக்கம். மகரந்த சிதறல் ஒரு மகிழ்ச்சியின் சிதறலாக இருக்கின்றது. நள்ளிரவினை ஒரு நல்ல காலை பொழுதாக எனக்கு மாற்றி இருக்கின்றது. இலங்கையிலே இப்பொழுது நேரம் 12:22. இந்த நேரம் எப்படியோ இந்த நேரத்தை போலத்தான் உயிர்த்தடம் 2.0 புதினமும் அமைந்தது என்று நான் சொல்வேன். ஆக ஒரு விழிப்பு அந்த கதைக்கு தேவைப்பட்டது. அதுபோல அந்த எழுத்தாளர்களும் விழிப்பு கொண்டிருந்தார்கள். ஆக 2 விதமான விழிப்பு ஒன்று சேர்ந்த ஒரு களமாக உயிர்த்தடம் இருந்தது. ஆக உயிர்த்தடம் என்பது ஓர் உயர் தடம் என்று நான் சொல்வேன். காரணம் உயர்ந்த ஒரு தடத்திற்கான ஒரு களத்திற்கான ஒரு பாய்ச்சலாக அந்த புதினம் உருவாக்கப்பட்டது. ஒரு அஞ்சலோட்ட போட்டிக்கு ஒப்பானதாக அது இருந்தது. ஒரே தடகளத்திலே ட்ரக்கிலே ஓடுகின்ற ஒரு பயிற்சி களமாக அது அமைய பெற்றது. ஒரே இலக்கு நோக்கியதாக இருந்தது. எல்லோரும் விதவிதமான கோல்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் எட்ட வேண்டிய இலக்கு ஒன்றாக அமைய பெற்றிருந்தது என்பது உயிர்த்தடத்தினுடைய உயர்தடம் என்று நான் சொல்வேன். ஏதோ ஒரு வீண் போக்காக அல்லது ஒன்றை சாதிக்க வேண்டும், 6 மொழிகளிலே ஒரு புதினத்தை வெளியீடு செய்து விட்டோம், 25 எழுத்தாளர்களை பன்முகப்பட்ட தேசங்களில் இருந்து இணைத்து ஒரு குறிப்பிட்ட பக்கங்களுக்கு நாவல் அல்லது புதினத்தினை ஆக்கிவிட்டோம் என்கின்ற ஒரு வெற்று பேருக்கு அப்பாற்பட்டு
ஒரு வலிமையான தேடலினை உள்ளடக்கி உயிர்த்தடம் ஒழுங்கமைக்கப்பட்டது என்பதை நான் நினைத்து அதில் ஒருவனாக ஓடினேன் என்று பெருமைப்படுகின்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே இந்த நள்ளிரவிலே நான் விழித்திருப்பது போல அநேகமான எழுத்தாளர்கள் நள்ளிரவு கடந்து இதற்காக உழைத்து கொண்டே இருந்தார்கள். நித்திரையை தொலைத்தார்கள். நான் அநேக நாள்களிலே நித்திரையை ஒத்தி வைத்துக் கொண்டேன். காரணம், இந்த உயிர் தடத்திற்கு நாங்கள் ஒரு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்த புதினத்தினை எழுதத் தொடங்கிய அந்த நாள் முதலாக என்னுடைய பங்கு எவ்விதமாக வரும் என்பதை குறித்து நான் அதிகமாக சிந்தித்திருந்தேன். அதே வேளையிலே என்னுடைய பங்கு சற்று கடினமானதாக இருந்தது. ஏனென்றால் மதிப்புமிகு ஸ்ரீதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அங்கத்தை முன்னிறுத்தி தான் தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும். அது அவருக்கு இலகுவானதாக நிறைவு செய்தோடு அவர்கள் தப்பிக்கொண்டார்கள். ஏனென்றால் 4வது அங்கத்தினை எழுதுபவர் 3ஐ வாசித்து விட்டு தன்னுடைய வேலையை முடித்து விட்டு அப்படியே ஒதுங்கிக் கொள்வார். அதற்கு அவர்கள் தொடர்ந்து பணியாற்றினார்கள் வேறு விடயம். ஆனால் அவர்களுடைய தலையிலே ஒரு பெரிய சுமையை வைக்க அவர்களுக்கு அவசியம் இருக்காது. யாருக்கு அதிக சுமை என்று சொன்னால், இறுதி அத்தியாயத்தை கொண்டு வருகின்றவருக்கு அல்லது அந்த இறுதியோடு இணைந்து பணி செய்கின்றவருக்கு அதிக சுமை இருக்கும். காரணம், விரும்பியோ விரும்பாமலோ அவர் அத்தனையையும் வாசிக்க வேண்டும். நான் எனக்கு தரப்பட்ட அச்சு பிரதிகளை, அதாவது மின்னியல் ஊடாக தரப்பட்ட அந்த பிரதிகள் அனைத்தையுமே நான் அச்சு வடிவிலே பிரதி எடுத்து ஒரு நாவலாக நான் இங்கே அமைத்து முழுமையாக அதனை வாசித்து குறிப்புகளை எடுத்து இறுதி அத்தியாயத்தை எழுதியிருந்தேன். ஆயினும் சில தேவை கருதி குழுவினர் சில தீர்மானங்களை எடுத்தார்கள். அதாவது இந்த இறுதி அத்தியாயத்தை கடந்து இன்னும் ஒரு அத்தியாயம் தேவைப்படுகின்றது. அந்த தேவை இருந்தது. அந்த எப்படி கதையிலே தேடல் விரிவடைந்து கொண்டு செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் முடிவு வரும் என்று நினைக்கின்ற பொழுது திருப்பங்கள் ஏற்படுகின்றதோ, இத்தோடு நிறைவு, இதற்கு அப்பால் பாதை இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அதற்கு அப்பால் தான் பாதைகள் இருக்கின்றது என்கின்ற நிலைமை கதையில் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த முடிவுக்கு பிறகும் முற்றுப்பெறாத ஒரு நிலைமை இருந்த பொழுது முடிவினை கதைக்குழுவினர் மாற்றிக்கொண்டார்கள். எனவே இறுதி என்கின்ற என்னுடைய விடயம் கூட இறுதி செய்யப்படவில்லை. அதற்கு அப்பாற்பட்டு இன்னும் ஒரு முடிவு கொடுக்கப்பட்டு இறுதி அத்தியாயத்தை நான் முடிப்பதாக இருந்த பொழுதும் அதற்கு அடுத்து இன்னும் ஒரு அத்தியாயத்தை நிறைவாக்கி இருந்தார்கள். இங்கே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நாம் எல்லோருமே தமிழ் வழக்கிலே பேசிக்கொண்டாலும் எங்களுடைய பிரதேச வழக்குகள் வித்தியாசமானதாக இருக்கும். நாங்கள் இங்கே பேசுகின்ற பொழுது எங்கட என்று சொல்லுவோம், மட்டக்களப்பிலே நம்மட என்று சொல்லுவார்கள், இன்னும் ஒரு தளத்திலே அவங்கட என்று சொல்லுவார்கள். சில பிரதேச வழக்குகள் வேறு விதமாக இருக்கும். இந்தியாவிலே பலவிதமான பேச்சு வழக்குகள் பிரதேசங்களுக்கு இடையில இருக்கும். திருநெல்வேலியிலே ஒரு விதமாக இருக்கும், மதுரை தமிழ் வேறு விதமாக இருக்கும். எல்லோரும் பேசுவது புரிந்தாலும் கூட பேசுகின்ற பொழுது அந்த தன்மைகள் மாறுபடுகின்றவனையாக இருக்கின்றன. எனவே நாங்கள் இந்திய தேசத்தை அந்த 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 தளத்தை மையப்படுத்தியதான ஒரு கருப்பொருளினை ஆக்கியபடியினாலே அங்குள்ள விடயங்களை சீர்பட ஆராய்ந்து தெளிந்த ஒரு புத்தியோடு இந்த கதையினை நகர்த்த வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அவர் சொன்னது போல இதுல சட்ட சிக்கல்கள் இந்த கதையில இருக்கின்றன. எனவே நாம் சட்டவாளராக மாற வேண்டிய தேவை இருந்தது. புலனாய்வு சார்ந்து கதையிலே நிறைய களங்கள் வருகின்றன. எனவே புலனாய்வு நுணுக்கங்கள் சார்ந்தும் இந்திய புலனாய்வு அந்த அந்த விடயங்கள் சார்ந்து எங்களுக்கு தரவுகள் தேவைப்பட்டன. தவிரவும் அவைகளை தூய தமிழிலே ஆக்க வேண்டிய நிலைமைகளும் ஏற்பட்டன. அது அலுமாரியாக இருக்கலாம் அல்லது அலைபேசியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
அதற்கான ஒரு தெளிந்த தமிழினை ஆக்க வேண்டிய தேவை இருந்தது. சில பேச்சு வழக்குகளை அங்கே பேசுவது போன்ற நிலைமைகளை மாற்ற முடியாவிட்டாலும் எழுத்தாளர் சொல்லுகின்ற விடயத்தை தமிழிலே சொல்லணும். ஒருவர் அங்கே மொபைல தாப்பான்னு சொல்லி அவர் பேசினால் அது வேறு விடயம். ஆனால் எழுத்தாளர் அந்த கதையை சொல்லுகிற போது அப்பொழுது அவன் மொபைலை எடுத்தான் என்று சொல்ல முடியாது, அலைபேசியை. அப்படி நாங்கள் ஏதோ ஒன்றை ஒரு தெளிந்த தமிழை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்ததாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உயிர்த்தடம் என்பது ஒரு உயர் தடம் என்று நான் சொல்வேன். நானும் தண்டனை சட்டங்களை கற்றுக்கொண்டேன். இந்திய தண்டனை சட்டத்தை என்னுடைய வாழ்க்கையின் முதற் தடவையாக இந்த உயிர் தடத்திற்காக கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. ஏனென்றால் அது சார்ந்து எழுத வேண்டிய தேவை இருந்தது. தொடர்ந்து நீங்கள் உரையாடுகின்ற பொழுது ஒரு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் ஓரளவு என்னுடைய உணர்வை இந்த இடத்திலே சமர்ப்பித்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆமாம், யோப்ரட்சி அவர்கள் மிகுந்த ஒரு எழுத்தாளர். 100 கவிதைகள் எழுதிய ஒரு எழுதிய 1000 மணிக்கம் 1000 கவிஞர்கள் 1000 கவிதைகள். அந்த தொனி இந்த உங்களுடைய எழுத்து, உங்களுடைய இந்த ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் பாவிக்கின்ற முறையிலே அதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்துல உங்களுக்கு பாராட்டுகின்றேன். அதாவது இலங்கையில இருக்கின்ற நேரத்தையும் நடுநிசியை தாண்டி அந்த ஒரு நடுநிசிய ஒரு அற்புதமான ஒரு காலையாக உங்களுக்கு மலர்ந்ததாக கூறித்தான் அதை ஆரம்பித்த போதே நான் யோசித்தேன். அந்த கவித்துவம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகின்ற அந்த தன்மை அதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இதையும் நீங்கள் அற்புதமாக அதை ரசிக்கிறீங்க. அதைத்தான் நான் இங்கே இதில் கண்டுகொண்டேன். அதை விட நீங்கள் கூறினீங்கள் இந்த உயிர்த்தடத்துக்கு நாங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். அது விட அந்த கவித்துவமான சொற்பதங்கள் எல்லாம் மெருகூட்டி இந்த நாவலை சிறப்பாக்கி இருக்கின்றீர்கள். கடைசி பக்கம் என்று நீங்கள் கூறுவது போன்று அதை நீங்களாக எழுதுறது வேற, மற்றவர்கள் எழுதினத அத்தனையும் வாசித்து கடைசிக்கும் அதுக்கு பிறகு வந்ததுன்னு சொல்லி மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்திய விதம் அந்த கவிதை அதாவது அந்த புதினத்துக்குள்ள நாங்கள் போற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொன்னது. மற்றது இப்ப நாங்கள் சுவாசிக்கிற காற்றை தவிர மற்ற எல்லாமே காசு தானே. காற்று ஒன்றுதான் இப்ப காசு இல்ல, மற்ற எல்லாமே நாங்கள் இப்ப பார்த்தோம்னு சொன்னா காசு மாதிரிதான் இருக்கு. காசு பணம் இல்லாம எதுவும் ஒன்றும் இல்லை. அந்த விதத்துல தண்ணிய பண்றேன், தண்ணியும் பண்றதுதான் இப்ப காசு தானே. ஆமாம், இப்ப கடல்ல இப்ப என்ன நடக்குது, எல்லாமே காசு. அந்த விதத்துல மிக அற்புதமான ஒரு பார்வையை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். பாராட்டுக்கள், உங்களை வாழ்த்தி. நாங்கள் குமாரியிடம் சிவகுமாரி எங்களுடைய கருத்தும் தியான் அவர்கள்லாம் இந்த ஒருங்கிணைத்தவர், அவரையும் செய்யலாம். இன்று யார் இணைந்திருக்கின்றீர்கள் என்பது தெரியவில்லை. யோப்ரட்சி மிக அற்புதமானது. அதற்கு நான் உண்மையாக மனதார வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். இப்ப பல்வேறு விடயங்கள் மற்றவர்கள் சொல்லுவார்கள், அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த சிவகுமாரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இவர்களுடைய பார்வையில் எப்படி உங்களுடைய கருத்துக்கள்? ஆமா, ஆமாம். வணக்கம் ஜோதி. என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எல்லோரும் இந்த நேரத்துல கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். என்னுடைய சகோதரர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் எல்லோரையும் சந்திப்பது. இதுல நான் நினைக்கிறேன் தியான் அண்ணாவும் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முகத்தை காட்டவில்லை, அல்லது இருக்கிறாரா? இல்ல, வரையில்லையா? வரலாம் என்று சொன்னவர், அவர் பயணத்துல இருந்தவர். என்ன பிரச்சனைண்டா வெளியில வந்தது நெற்றில செய்யல. ஓகே, எல்லாரும் முகத்தை காட்டினா மிக அழகா இருக்கும் இல்லையா? எல்லாரும் ஆக்களையாக பார்த்து நாங்கள் படத்துல உங்களையே பார்த்து கதைக்காமலுக்கு நாங்கள் மற்றவர்களை பார்த்து கதைக்குறது அன்னைக்கு ஒரு அழகு. சரி, இன்றைக்கு என்னன்னு சொன்னா, நான் இதுல சில விஷயங்கள் நானும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
இந்த உயிர்த்தடத்தின் முக்கிய சிறப்பம்சம் என்று சொல்லிக்கல ஒன்று தலையங்கமே சிறப்பம்சம். அது போன முறையும் நாங்க விளங்கப்படுத்தினாங்க எப்படி இந்த தலைப்பு உருவானதுன்னு சொல்லி. அதுக்குள்ள உள்ள அர்த்தம் வந்து ஒரு உயிரென்ற பாதையாகவும் இருக்கலாம், தடம் என்றது இன்னொரு பாதையாகவும் இருக்கலாம், அது தடம் பதிச்ச விஷயமாகவும் இருக்கலாம். அதாவது ஒன்று உயிரின் பாதை எப்படி போனது, அது 2வது பாதை என்றதையும் நீங்க பார்க்கலாம். இல்ல அது பதித்து விட்டு போன விஷயம் என்ன எங்கட மனதுல என்றதையும் நீங்க கருத்துல கொள்ளலாம். அப்படியும் நீங்க கருத்துல கொள்ளலாம். அந்த வகையில அந்த தலைப்பு வந்து மிக சிறந்த தலைப்பாக எங்கள் எல்லாராலையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நூலுக்கு உழைத்தவர்கள் நீங்க அன்றைக்கும் கேட்டீங்க எனக்கு இந்த நூலின் சாராம்சம் ஒருக்கா சொல்லக்கூடாதா மாதிரி என்ன கதை என்றதை நீங்க கேட்டீங்க. 25 அத்தியாயங்கள்லயும் ஒவ்வொரு முடிச்சு போடப்பட்டிருக்குது. அந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்பட்டிருக்குது. இதுல முதல் கதையில சாரதி ஐயா சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவி, இளங்கணவன் மனைவியினிடையே ஏற்பட்ட ஒரு சந்தேக பிரச்சனை, அதாவது ஒரு மனைவிக்கு ஏற்பட்ட நம்பிக்கையின்மை காரணமாக அவள் யோசிக்க தொடங்குகிறாள். ஆனால் அதே நேரம் அந்த முதலாவது அத்தியாயத்திலேயே அவளுக்கு ஒரு விபத்து நடந்து அவள் இறக்கிறாள். அவள் இறந்ததுக்குரிய காரணங்களும் அதுக்கு பின் அந்த இறந்ததுக்குரிய காரணங்களை தேடிக்கொண்டு போகைக்குள்ள வெவ்வேறு விஷயங்களும் அங்கே வெளிவருகிறது. வெவ்வேறு விஷயங்களும் அங்க வெளிவருகிறது. அதாவது இது ஒரு வலைப்பின்னல். ஒரு சமுதாயத்துல இப்ப நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னை சுற்றி எத்தனையோ உறவுகள் இருக்கு, நண்பர்கள் இருப்பார்கள். என்னை சுற்றி ஒரு வலைப்பின்னல் இருக்கு. அந்த வலைப்பின்னலுக்குள்ளே ஒவ்வொரு வலைப்பின்னல்லையும் இருக்கிற அங்கத்தவர்களுக்கு என்று ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு. அப்ப இது வந்து அப்படி ஒவ்வொரு வலைப்பின்னலையும் உடைச்சு கொண்டு அதை போகைக்குள்ள கடைசியாக அந்த காரணங்கள் என்ன என்றதும் அதுக்கு பின்னால நடந்த பெரிய பெரிய குற்றங்கள் என்ன என்றதையும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. அப்ப இதுல வந்து இறந்ததாக சொல்லப்பட்ட ஒருவர் உயிரோட வந்திருக்கிறார். அது வந்து ஒரு கதை, இந்த திருப்பு முனையாக இருக்குது. அதே மாதிரி ஒருவர் மட்டும் என்று சொல்ல முடியாது. அதுல பல்வேறு பாத்திரங்கள் வித்தியாசமாக பயணிக்கின்றன. அதே நேரம் இந்த பாத்திரங்கள் எதுவுமே வலுக்கட்டாயமாக இணைக்கப்படையில. அதாவது காதலும் மற்றது ஊடகத்துறையும் புலனாய்வு துறையும் இதுகள் எல்லாமே வலுக்கட்டாயமாக எங்கேயுமே இணைக்கப்படையில. அதாவது அந்த கதைக்கு சம்பந்தப்பட்டதாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு நீங்க ஞாபகம் இருக்கிறது தெரியாது, தேவிகாம்மா சொன்னா குடுகுடுப்பக்காரன் விஷயம் என்று சொல்லி. அந்த இடத்துல அந்த கட்டத்துல அது வந்து வாசிக்க நல்லாத்தான் இருக்கு. அது வந்து வலிஞ்சு திணிச்சதாக அது தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அத்தியாயங்களை எழுதைக்குள்ள தங்களுடைய அத்தியாயத்துக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி பார்த்துச்சுனா என்னென்ன இதுக்கு என்னென்ன தேவை. இப்ப ஜோப்ரச்சி சொன்ன மாதிரி அந்த சட்ட பிரிவுகள், சட்ட இலக்கங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் தேடி பார்த்தார். அதே மாதிரி அந்த போதை வஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் என்னுடைய கதையில வந்தது. அது அந்த போதை வஸ்துகளின் தீவிரம், பக்க விளைவுகள், இதுகளை பற்றி நான் தேடி பார்த்தேன். அப்ப எனக்கு இன்னொரு பக்கம் தியானண்ணா மெத்தவியலும் சேர்ந்து உதவி செய்துச்சினேன். என்னுடைய மகளை கேட்டேன். இப்படி அதாவது நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் எழுத போகைக்குள்ள இதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து நீங்க இந்த விஷயம் எழுதினது சரியா என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு விடாமல் இருக்கணும் என்ற ஒரு முனைப்போடையும் அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இதுல உள்ள என்னன்னு சொன்னால் அத்தனை கதாபாத்திரங்கள் வந்திருக்குது என்று சொல்லி நாங்க சொன்னாலும் கூட ஒருவர் மிக தீவிரமாக அக்கறையோட இந்த புத்தகத்தை வாசிச்சால் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்குது, அதன் அர்த்தம் இருக்குதுன்றதை புரிஞ்சு கொள்ளலாம். கடைசி மட்டும் போகைக்குள்ள அந்த கதையை உணர்ந்து கிரகிச்சு வாசித்து கொண்டு போகைக்குள்ள வாசிச்சா பிறகு ஒரு வியப்பு தோன்றும். ஓ, இப்படி கொண்டு வந்திருக்கா, இப்படி வந்திருக்கா என்ற ஒரு சிந்தனை வரும். அவைகளுக்கு எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்திருக்கு அதுக்குள்ள. அப்ப அந்த விஷயம் வந்து இப்ப உயிரோட வந்த ஒரு நபர், அது அந்த நபர் வந்ததுக்கு காரணம் என்ன? அதாவது ஒரு பெண், அவளின் கடந்த காலத்தை பற்றியும் இதுக்குள்ள நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதோடு இந்த உலகத்துல வந்து பெண்ணியம் கதைக்கிறத பற்றி நாங்க முனைப்பாக சொல்லல. பெண்ணோ ஆணோ இருபாலாரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையானவர்கள். தவறுகள் செய்யலாம், சரியானவர்களும் இருப்பார்கள், தவறானவர்களும் இருப்பார்கள். ஆனா இங்க வந்து எல்லாரையும் சரிசமமான நிலையில தான் கொண்டு போய்பட்டிருக்கு.
ஆனா பெண்ணை அடிமைத்தனம் பண்றதுக்கு நாங்கள் சம்மதம் இல்ல. அதே நேரம் பெண் பிழையே விடமாட்டாள் என்று சொல்ற அளவிலேயும் நாங்கள் இல்ல. இதுல ஆண்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, பெண்ணுக்கும் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த கதை வந்து சமநிலையாகத்தான் போயிருக்குது. அதே நேரம் பெண்ணுக்கு இன்னும் சொல்லப்போனா ஒரு பெண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நூலாகவும் இருக்கு இந்த நூல். இது நன்றி. என்னுடைய கருத்து. சரி. இனிமே ஆமா. தியானண்ணா. ஆமா. உண்மையாக அந்த நீங்கள் கூறிய விதம், இப்ப பெண் இது அதிகமாக எல்லாமே பெண்களை வச்சுத்தான் எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இப்ப எந்த இதையும் எடுத்தா பெண்களை சாடுறது, இல்லாட்டா பெண்களுக்கு தான் கற்பிருக்கு, அது இதுன்னு சொல்ல எல்லாருக்கும் இதை சமமாக நீங்க கொண்டு போய் இருந்தால், நான் நூல் வாசிக்கல மற்றது ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ஒரு நூலென்ற கதையை எல்லாமே முழுமையாக கூறிவிட்டால் அந்த நூலை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படாது. ஆனபடியா நீங்கள் சொல்லுகின்ற விதம் வந்து அந்த நூலை அந்த புதினத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகின்றது. அந்த விதத்துல என்னத்த அந்த பெண்ணியத்தை பற்றி என்ன எழுதிக்கிறார், சமமாக சமத்துவம் பற்றி கதைக்கிறா என்று சொல்லி அதை விட அந்த புரட்சி அவர்கள் மிக அற்புதமாக அந்த நூலுக்குள்ள எப்படியான அந்த கொலக்கில் அப்படின்னு சொல்லி சொன்னது, அந்த விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையோடு இந்த கண்ணன் வந்து அதுக்குள்ள காதலை சொல்லினது அப்படி. ஆனா பல்வேறு விடயங்கள் இதுக்குள்ள இந்த புதினத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதை என்னால் அவதானிக்க முடிகின்றது. நான் நினைக்கிறேன் இது தொகுத்து இதன்றதுல முக்கிய பங்காக விளங்கியவர் தியானவர்கள். அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் இதுல இன்னொரு கருத்தையும் நான் சொல்லணும் ஜோதி. என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் தியானண்ணா உருவாக்கின இந்த குழுக்கள்ல இப்ப பேச்சு மொழி மாற்றம் செய்ததுல கண்ணன் எங்களுக்கு மிக உதவியா இருந்தவர். என்னன்னு சொன்னா, அவர் இந்தியாவிலிருந்து வந்தவர். அவருக்கு தமிழ்நாடு மொழி தெரியும். இலங்கை தமிழர்கள் கூட நான் நினைக்கிறேன் ஒரு 8-9 பேருக்கு மேல இலங்கை தமிழர்கள் எழுதினோம். அப்ப எங்களுடைய எழுத்து மொழியை பேச்சு மொழியாக மாற்றுற சந்தர்ப்பத்துல கண்ணன் உதவி மிகப்பெரிய உதவியா இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி திருத்தக்குழு இருந்தது வந்து ஸ்ரீதாசன்னாவும் இருந்து எங்களுக்கு உதவி செய்தார். அவருடைய பிள்ளைகள் தான் எங்களுக்கு மொழிபெயர்ப்பு, நெதர்லாந்து மொழியில மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு உதவியாக இருந்தது. அதே மாதிரி யோ பிரச்சி வந்து கடைசி அத்தியாயம் என்று எழுதினது அவரும் எழுதி திருத்தி இந்த கடைசி அத்தியாயத்துக்கு அடுத்ததாக கோர்ட்ஸ் வழக்கு, அதாவது உண்மையான ஒரு வழக்கு நடந்தால் எப்படி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் என விபத்து நடந்துட்டுது, என்ன அது பிரச்சனையை கண்டுபிடிக்கக்குள்ள கடைசியாக ஒரு கோர்ட்ஸ்ல போய் குற்றவாளியை கண்டுபிடிச்சா ஒரு நீதிமன்றத்துல ஒப்படைத்து வழக்கு நடக்கும். அந்த வழக்கு மாதிரி கண்ணன் எழுதினார். அதுல 4 பேர்கள் பங்கு பற்றினது, 4 பேற்ற கருத்துகளும் இருக்கின்றது. சாரதி ஐயா, தியானண்ணா, நான், கண்ணன் எல்லாருமா சேர்ந்து அந்த அத்தியாயத்தை இறுதியாக சரியாக செய்து முடித்திருந்தோம். எல்லோருக்கும் இந்த பணி எல்லாரும் சேர்ந்து செய்ததால எல்லோருக்கும் அவரவருக்கு நன்றி சொல்லி தோள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது. நிச்சயமாக அவரவரே நாங்கள் கெட்டிக்காரர், நாங்கள் தான் படிப்பாளிகள் என்று சொல்லி அந்த தன்மை வேணும் இல்லையா? அல்லாட்டா ஒரு படைப்பாளியால தான் எதையும் ஆக்க முடியும், இயக்க முடியும். அந்த விதத்துல உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நீங்கள் பேசும் பொழுது எனக்கு அந்த உணர்வு வருகிறது. ஏனென்றா நீங்கள் அந்த நாவலை எப்படி படைத்திருப்பீர்கள் என்ற ஒவ்வொரு இந்த புரட்சி சொன்னார் தான் அப்பதான் இந்த சட்டங்களை பற்றியே நுணுக்கமாக ஆராய்ஞ்சதாக. அது ஒரு முக்கிய விஷயம், எங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கும் இல்லையா? அதை வாசிச்சாதான் என்னென்ன சட்டங்கள் ஒன்று வாசிக்க வேணும். எங்கள்ல இருக்கிற மகா தவறு நாங்கள் எதையுமே வாசிக்கிறதே இல்லை, மேலோட்டமா தலை பார்க்கிறது. அதான் எங்களுடைய இந்த வேளையில இந்த வாசிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் என்றதையும் நாங்கள் கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியான் அவர்களிடம் செல்லலாம் என்று நம்புகின்றேன். சரியா குமாரி? ஆமா ஆமா, இருக்கிறாரா தியானண்ணா? வந்து விட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சாமத்திலையும் யோ புரட்சி விழிச்சிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரையும் பாமுக தொலைக்காட்சி நிர்வாகத்தினரையும் நவஜோதி அவர்களையும் மற்றும் சக எழுத்தாளர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பார்வையாளர்களுக்கும் உங்களுடைய வணக்கம்.
மிக அழகான கருத்தாடல் இங்க நடந்து கொண்டு இருக்குது. என்னுடைய பக்கத்துல நான் சொல்லணும் என்று சொன்னால், எல்லா எழுத்தாளரும் இப்ப சிவகுமாரி சொன்ன மாதிரி எல்லா எழுத்தாளர்களும் தங்களுடைய பக்கத்துல மிக சிறப்பாக செய்திருக்கணும். பொருங்க வாரன பிள்ளாள உங்களுக்கு சத்தம் கேக்குதா? இல்லையண்ணா, சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இல்ல இல்ல, கொஞ்சமா ஓகே கேக்குது. நீங்க கதைக்கலாம். ஓகே. இயற்கைதானே, இயல்புதானே குழந்தைகளதுன்றதும், அது அந்த மொழி கேட்கறதும் ஒரு சந்தோஷம் தானே. அதனுடைய அதுவும் கேட்கட்டும், அதுவும் ஒரு லயமாக இருக்கும். ஆமா ஆமா. அந்த வடிவத்துல என்னென்றால் எனக்கு இருக்கிற சில முரண்பாடுகள் பற்றி தான் நான் இங்க சொல்ல போறேன். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு எழுத்தாளரும் தன்னுடைய போக்குல கதை நடைகளை எழுதும் போது அதுல ஏன் நாங்கள் கை வைக்கிறோம்? ஒரு எழுத்தாளனுடைய உரிமை அவருடைய கருத்து வெளிப்படுத்தல், கற்பனை திறனை வெளிப்படுத்துறது. அப்ப அதுல திருத்தக்குழு என்ற பேரால அந்த கதையில கை வைத்து அதுல திருத்தங்கள் செய்யறதுன்றது ஒரு முறையற்றது. அந்த வகையில நாங்கள் பார்க்கும்போது ஏன் நாங்கள் அதுல கை வச்சோம்னு சொன்னப்ப, யோபுரட்சின்ற கதையை நீங்க பாத்தீங்களா, யோபுரட்சி 2-3 கதை எழுதிட்டார். நிறைய தேடல்கள் வந்துட்டேன். கதையில நாங்களே கை வைக்க வேண்டி வந்தது என்று சொன்னா, யோபுரட்சி அவ்வளவும் பிரதி எடுத்து முழு கதைகளையும் வாசிச்சு, நான் அப்ப சொன்ன யோபுரட்சி இது வீண் செலவு, ஒரு கதைக்காக இவ்வளவு செலவு செய்றீங்களான்னு கேட்டேன். இல்ல, அதுதான் தனக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி. அப்ப எல்லாத்தையும் பிரதி எடுத்து ஒரு செலவு, அவர்களுடைய தனிப்பட்ட செலவு. அப்ப எல்லாத்தையும் எடுத்து வாசிச்ச பிறகு, வாசிச்சு ஒரு கதையை எழுதின உடனே நாங்கள் சொல்றோம் என்னென்ற அந்த குழுவில் இருக்கிற நாங்கள், இல்ல இந்த கதைக்கும் அதுக்கும் முரண்பாடு வருது, நீங்கள் இந்த வடிவத்துல எழுதுங்கன்னு நாங்கள் சொல்றோம். இப்ப அந்த வடிவத்துல அவர் எழுதி கொண்டு போகும்போது இன்னொரு சிக்கல் ஒன்று வருது. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, அந்த திருத்த குழுவில் இருக்கிற நாங்கள் அதை செப்பனிட வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். அந்த கதையில நாங்கள் கை வச்சு வெட்டி ஒட்டி கொண்டு போக வேண்டி இருக்கு. என்னன்னா, நாங்கள் பாத்திரங்களை வடிவமைச்சு பாத்திரங்களை எல்லாம் திட்டம் போட்டு எந்த பாத்திரத்துல கதை முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்களுடைய கதையில நாங்கள் கை வச்சு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அன்றைக்கு மல்லிகா அம்மா சொல்லும் போது சொன்னா, தான் எழுதினது ஒரு வடிவம், ஆனா அது வந்தது வேற வடிவம். முற்றிலும் நாங்க மாத்தையில கருப்பொருள் மாறாத வகையில நடைகளை மாத்தி இருந்த நாங்கள் சில நடைகளை. இப்ப யோபுரட்சின்ற கதையிலையும் அப்படித்தானே. என்னன்னா, அவர் தமிழ்நாட்டில இருக்கிற காவல்துறை சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எடுத்து அந்த சட்ட எண்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருந்தவர். ஆனா எங்களுக்கு அதை சொல்றது என்று சொன்னா, எங்களுக்கு கட்டுப்பாடு 2500 சொற்களுக்கு உள்ள இருக்க வேணும். ஆனா கதையும் சொல்ல வேணும், அந்த சட்டத்தையும் சொல்ல வேணும். அப்படி சொல்லும் போது அவர் எழுதினதிலிருந்து ஒரு கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் சில விடயங்களை இணைச்சு போட வேண்டி இருந்தது. அப்ப அதனால நீங்க பாத்தீங்கன்னா, கடைசி பகுதி சிவகுமாரி, சாரதி, கண்ணன், நான் என்று சொல்லி எல்லாரும் பேரும் இருக்கு. என்னென்னா எல்லாரும் அதுல இறுதியில நாங்கள் கலந்து கொண்டு எழுதினாங்க. அதே மாதிரி ஒரு சில எழுத்தாளர்கள் முரண்பட்டது உண்டு, தங்களோட கதையில கை வைக்கிற மட்டும். அப்ப அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்த, நாங்கள் கொடுத்த நாங்கள் எங்கன்ற கதையினுடைய போக்கப்படி எழுதுங்க. அதுல அதிகமான எழுத்தாளர்கள் என்ன செய்து விட்டினோம்னு சொன்னா, தங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கதையை வாசிச்சுட்டு ஒரு கதையை போக்கு எழுதி விட்டுட்டினோம். எழுதி விட்ட உடனே என்ன நடக்கும்னா, முன்னுக்கும் அந்த கதைக்கும் இடையில முரண்பாடு வந்துட்டு, அப்ப அது நகர்த்த முடியாத ஒரு சிக்கலை ஏற்பட்டதாலதான் நாங்கள் அந்த கதைகள்ல கை வைக்க வேண்டி வந்தது. ஆனா நான் பல இடங்கள்லயும் நான் சொல்லி இருக்கிறேன், ஒருவருடைய கதை
என்றது வந்து அவருடைய கற்பனை, அவருடைய மொழி நடை, அவருடைய ஆற்றல், அவருடைய அனைத்தும் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற மாதிரி தான் அது. ஆனா அதுல நாங்கள் திருத்தம் செய்யறோம்னா தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் அதுல கை வைக்க வேண்டியதாகி ஆயிற்று. அது நான் தனியே இல்ல, திருத்த கோயில இருக்கிறவர்கள் தான் அது சாரும். அது ஆமாம். இது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளி தான் தான் பிரசவிக்கின்றது. மற்றவர்கள் வந்து கை வைக்கல, அது ஒரு ஏற்க முடியாத ஒரு கட்டம் தான். அது உங்களுடைய சிக்கல் எனக்கு விளங்குகின்றது தீயானவர்கள் கூறும் பொழுது. ஆனா அதுதான் நான் யோசிச்சேன், இது ஒரு அபூர்வமாக இவ்வளவு பேர் இணைந்து செய்வது, ஒரு நாவல் எழுதுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதா தான் சொல்றேன். இது தனிப்பட்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை ஒரு சிறுகதையோ நாவலை எழுதும் பொழுது மற்றவர்கள் தன்னுடைய கருத்தை தான் பிரசவிக்கிறதுக்குள்ள தன்னுடைய கருத்தை தானே அவங்க முன்வைப்பார்கள். ஆனா தியான் வந்து இது உங்களுடைய குழுவை கூட நான் பாராட்ட வேண்டி இருக்கிறது. இப்படி ஒரு துப்பறியும் புதினத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வான்னு சொன்னா ஒரு பாராட்டுக்குரிய விடயம். மிக மிக ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? அதுல என்னன்னா இப்ப அந்த துப்பறியும் நாவல் என்றதால சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன அந்த என்னன்னு சொல்றது, துப்பறிவாளனுக்கு கிடைக்கிற சில விடயங்களை நாங்கள் சேகரிச்சு அந்த கதையினுடைய ஓட்டத்துல ஒரு தடவை சொல்ல இல்லைன்னு சொன்னா அதை நாங்க சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துட்டது. ஏனென்றா அதுக்கு அடுத்தவர் வந்து அதை கடந்து போகைக்கும் அந்த முதல் சொன்ன ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் என்று சொல்லுவினோம், அந்த ஓட்டைகளை நாங்க அடைக்க வேண்டிய ஒரு நிலைமை துப்பறி நாவல் வந்துட்டது. அப்ப நாங்கள் இதுல அந்த திருக்குழு உறுப்பினர்கள் மிகவும் நுட்கமாக பார்த்தது. இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுது, இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுது, முரணாகி, ஆகவே என்னென்று அதை திருத்தலாம், அல்ல இது எப்படி மாற்றங்கள் செய்யலாம் அப்படி என்று உண்மையிலேயே இந்த கதையை எழுதுறதுக்கு அப்பால எழுதின அத்தனை பேருக்கும், திருத்த குழுவில் இருந்தவர்களுக்கும் உங்களோடு இணைஞ்சிருந்தவர்களுக்கும் ஒரு பாரிய அனுபவம். ஒரு கதையாடல் என்று சொன்ன, அதாவது ஒரு திரைப்படத்துக்கு ஒரு கதை வசனம் எழுதுற ஆக்களை விட நாங்கள் 1.5 வருடமாக மிக தீவிரமாக ஆராய்ஞ்சோம். அதுல அந்த மொழி நடை, அது வந்து ஈழத்தமிழர்களுடைய மொழி நடைய வந்து அப்படியே தமிழ்நாட்டு மொழி நடையாக மாத்துறது, அது சரியான சிக்கலாக இருந்தது. அதுல வந்து நிறைய கண்ணன் உட்பட தேவிகாமா, மல்லிகாமா, சாரதி ஐயா அவர்களுடைய ஆற்றல், மித்ரா இவர்கள் எல்லாருடைய ஆற்றல் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அது அவர்களுடைய இது கட்டித்தனம். அடுத்தது தமிழ் சொற்கள். இப்ப நாங்கள் வந்து இப்ப ஏற்கனவே இதுல நீங்க சொன்ன மாதிரி தமிழ் சொற்கள் வந்து அங்க தேடி வலிந்து திணிச்சோம். என்னன்னு சொன்னா இப்ப நிலப்பேழை என்றது யாருக்கும் என்னன்னு தெரியாது, ஆனா தமிழ். அப்ப நாங்க அலுமாரி என்று அங்க பயன்படுத்தாமல் நிலப்பேழை. சரி, கைபேசி என்று ஒரு ஆள் அலைபேசி என்று எழுதினார், ஒருத்தர் கைபேசி என்று எழுதினார், இன்னொருத்தர் எழுதின நடைபேசி என்று எழுதினார். அப்ப நாங்கள் இது எல்லாம் குழப்பமா இருக்குது, ஒரு சொல்லுதான் எல்லா இடத்திலையும் வரணும் என்று திருப்பி தொடக்கத்தில இருந்து என்னடா கூடுதலாக பயன்பட்டது நடைபேசி, கைபேசி, அலைபேசி, அத்தனையும் திருத்தி கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மருத்துவர், வைத்தியர் 2 சொல்லும். வைத்தியர் என்றும் எழுதியிருப்பினோம், மருத்துவர் என்றும் எழுதியிருப்பினோம். அப்ப நாங்க மருத்துவர் என்று எழுதுறதா, வைத்தியர் என்று எழுதுறதா, அதையும் திருத்தினோம். பிறகு பார்த்தா அவரவருக்கும் எங்களுடைய அந்த எங்களுடைய விருப்பு, அதாவது வந்து நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த கதை எழுதுறோம்ன்ற அந்த விருப்ப மீறி வடமொழிகள்ல பேர்கள் வச்சிருவினோம். அப்ப அந்த பேர்களை நாங்க தமிழுக்கு மாத்தி அதெல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்து அதுலயும் முரண். அதுல ஒரு சிலர் இருக்கணும் எழுத்தாளர்கள், இதை நீங்க இப்படி ஆக தனித்தமிழ் போறீங்கள், ஏன் அது இந்த பேர் வச்ச பேரை இல்லாமல் ஆக்க போறீங்களா, இப்படி நீங்க கதை எழுதினீங்கள் என்று சொன்ன இந்த கதை யாரும் வாசிக்க மாட்டேன். அப்ப எங்களுக்குள்ளே அந்த சில எழுத்தாளர்கள் அப்படியான முரண்பாடுகளை கொண்டு வந்தது. அவர்களையும் நாங்க கையோட கை கூட்டி கொண்டு கையை இணைச்சு கொண்டுதான் போனாங்க, விட்டுட்டு போக இல்லை. அப்படி உண்மையிலேயே வந்து அது ஒரு 1.5 வருட காலம் அப்படி ஒரு காலமாக எங்களுக்கு இருந்த எல்லாரையும் புடம் போட்டு எடுத்த ஒரு காலம். அதுல
பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்குது. எல்லாத்தையும் இழுத்து போராட்டம் நடத்தியிருக்கிறீங்க போல தெரிகிறது. அந்த விதத்துல நீங்கள் எழுத்துகளுக்கும் போட்டு நாங்கள் திரும்பவும் எங்களுடைய இவ்வளவு நேரம் நாங்கள் கலந்துரையாடியதுல இந்த ஆரம்பத்தில் வந்தவர்கள் புதிதாக வந்தவர்கள் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கூறிக்கொண்டு கேட்டுக்கொண்டு நாங்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நேரமாகின்றது. அதனுடைய சுருக்கமாக சந்தியா ஸ்ரீதாஸ் அவர்கள் இவ்வளவு நேரம் ராத்தியான் அவர்கள், சிவகுமாரி, கண்ணன் மற்றும் ஜோ புரட்சி அவர்கள் எல்லோரும் மிக அருமையான கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார்கள். அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அதோடு இந்த நாவல் எத்தனையோ விதமாக பார்க்கக்கூடியதாக இருப்பது. துப்பறியும்ன்றது துப்பறியும் போலதான் கிடக்கு. அதை பற்றி இவ்வளவு நேரம் கதைத்தவர்களை வைத்து உங்களுடைய கருத்தை ஒரு சுருக்கமாக கூறி நாங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துக்களையும் கூறி நாங்கள் நமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிடுவோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அண்ணா மியூட்ல நிக்குது. நன்றி. உண்மையிலேயே ஒரு சவாலான விடயம் தான். 25 எழுத்தாளர்களை ஒன்றிணைக்கிறது, அதுக்காக நாங்கள் செலவழிக்கப்பட்ட நேரங்கள்ன்றது இவ்வளவு. அதுக்கு சில முரண்பாடுகள், எங்களுடைய சில நிகழ்ச்சிகளை தியாகம் பண்ணித்தான் இதுக்குள்ள நாங்கள் நாங்கள் அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். ஒரு எழுத்தை நான் எல்லாரும் என்னுடைய கதையை ஒன்று எழுதிட்டு போகலாம், ஆனால் அவருடைய கதையினுடைய போக்குகள், அவர்களுடைய மனப்பாங்குகள், அந்த விஷயங்களை நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த விஷயத்துல. அது இந்த துகள் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை எனக்கு தந்திருக்கு. ஒரு எழுத்தாளர்களையும், இப்ப இந்திய எழுத்தாளர்களுடைய கதைப்போக்கு, இல்லாட்டி எங்களுடைய நாட்டவர்களுடைய கதைப்போக்குகள், இதுவையத்தையும் நான் அதில் கற்றுக்கொண்டேன். மற்றபடி இதுக்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. நீங்க சுருக்கமாக சொன்னபடியா நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஆமா. ஜோ புரட்சி அவர்களுடைய என்னடா இப்ப அவர் விடியப்புறம் இந்த மாதிரி நேரம் கஷ்டமான நேர கட்டத்துல இருக்கின்றார். மிக மிக மன்னிப்போடு உங்களுடைய கருத்தையும் சுருக்கமாக கூறினால் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால உங்களுக்கு விடிந்ததன்னு கூறியிருந்தீர்கள், சந்தோஷப்பட்டீர்கள் தான். என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப அதிகாலை ஆகிவிட்டது. அதாவது நான் இதனை ஒரு கடினமாக நினைக்கவில்லை, ஒரு களிப்பான நேரமாக நினைக்கின்றேன் என்பதை மிகவும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது துப்பறியும் கதை, ஆனால் இந்த கதையை துப்பறிய வேண்டியதாக இருந்தது. இந்த கதையை ஆக்குகின்ற பொழுது இந்த கதைக்கு ஒரு துப்பறிதல் தேவைப்பட்டது. ஏனென்று சொன்னால், உதாரணமாக 25 அத்தியாயங்கள் என்று வைத்துக் கொண்டால், 10வது அத்தியாயத்திலே ஒருவர் ஒரு சாவிக்கு ஒரு திறப்பை வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 11வது அத்தியாயத்திலே அந்த திறப்பு தொலைக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதனை வாசிக்கின்றவர் 11வது அத்தியாயத்தை சரியாக நிதானமாக துப்பறிந்து வாசிக்காவிட்டால், அது இல்லாத ஒன்றை 14 15 எழுதுகின்றவர் இருப்பது போன்றுதான் எழுத வேண்டியது. ஒரு மிகச்சிறிய விடயம் தான், ஆனால் அதனை அவர் கோட்டை விட்டு விடுவார் என்று சொல்வது போல அந்த சந்தர்ப்பத்தை அவர் இழந்து விடுவார் அல்லது தள்ளி வைத்து விடுவார். அப்பொழுது வாசகர்கள் வாசிக்கின்ற பொழுது இது என்ன, இந்த இடத்திலே இது இருந்தது ஆனால் அடுத்த கட்டத்திலே இல்லாமற் போனது, ஆனால் பிறகு அது இருப்பது போல வருகின்றது, எனவே இங்கே ஏதோ ஒரு தொய்வு, ஒரு முரண்பாட்டு தன்மை இருக்கின்றது என்று நினைத்து விடுவார்கள். எனவே இந்த விடயங்களை துப்பறிய வேண்டி இருந்தது. இப்படி நிறைய துப்பறிதலை கண்டுபிடித்தோம். சில விடயங்களை மிக நுணுக்கமாக கண்டுபிடித்தோம். குறிப்பாக அநேகர் இதிலே ஒரு ஆய்வாளர்களாக, எப்படி அந்த கதையிலே சில ஆய்வாளர்கள் வந்தது போல இந்த கதையை ஆய்வு செய்து மிக நுணுக்கமாக கதைக்குள்ளே வந்திருக்கக்கூடிய குறைவுகளை கண்டுபிடிப்பது என்பது அது ஒரு மனித மூளையினுடைய ஒரு செயற்பாடாக இருந்தது. எனவே கதைக்குள்ளே ஒரு கண்டுபிடிப்பு, கதைக்குள்ளே ஒரு துப்பறிதல் இருந்தது போல இந்த கதையை பற்றி ஒரு துப்பறிதல் சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கதை தோல்வி அடைந்துவிடும். எனவே அதற்கு தியானவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுபோல இன்னும் சிலருடைய கண்களுக்குத்தான் சிலது புலப்படும், அப்படியெல்லாம் கண்டுபிடித்து இந்த இடத்துல இது இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னவர்கள்
அப்படி இந்த கதைக்கு வலு சேர்க்கப்பட்டது. இன்னும் ஒரு வெற்றி, ஒரு பெரிய வெற்றி, இந்த கதை வெளியீடு செய்யப்பட்ட பின்பு 1 மாதத்திற்கு உள்ளே நான் ஒரு ஒலிக்குறிப்பு ஒன்றினை, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்றினை நாங்கள் குழுமத்திலே பதிவு செய்திருந்தேன். அளவாக 5 நிமிடங்களுக்கு அதிகமான ஒன்று. எங்களுடைய கதை வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த துப்பறியும் நாவல் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு அறிக்கை வெளியானது. நான் இங்கே என்ன கதை இருக்கின்றது என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த எப்ஸ்டீன் அறிக்கை இந்த உயிர்த்தடம் 2.0 வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதற்கு இன்னும் ஒரு புற செய்தியாக எங்களுக்கு வந்து வாய்த்தது. எனவே இங்கே கதையை சொல்லாவிட்டாலும் எப்ஸ்டீன் அறிக்கைக்கும் இந்த கதை வெற்றி பெற்றதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இந்த கதையை நாம் வாசிக்க வேண்டும். நான் அதை குறித்து ஒரு செய்தியாக பதிவு செய்திருந்தேன். எனவே நாங்கள் சரியான ஒரு கருவை தெரிவு செய்திருக்கின்றோம். சிலவேளை அந்த கரு ஒரு முரண்பாட்டு தன்மையாக இருக்குமா, இது சரியானதா என்று நாங்கள் யோசித்த பொழுது, இல்லை, நாங்கள் தெரிவு செய்த கரு மிக தேவையான ஒன்று. இந்த கதைக்களம் தேவையான ஒன்று. இந்த கதைக்களம் உலகத்திற்கு அவசியமான ஒன்று. இந்த கதைக்களம் எல்லா தேசங்களுக்கும் அவசியமான ஒன்று என்பதை இந்த உலகிலே நடக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பாக எப்ஸ்டீன் ரிப்போர்ட் போன்ற அந்த பெரும் விடயங்கள் கூட எங்களுக்கு உணர்த்தி சென்றதை நான் அறிந்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். எனக்கெல்லாம் இந்த கதை எழுத தொடங்கிய பின்புதான் இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனம், அதாவது PSNL, அதாவது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இந்த விஷயங்கள் கூட நான் இந்தியர்களோடு பேசி அதன் செயற்பாடுகள் ஏனென்றால் கதைக்கு தேவைப்பட்டது. இப்படி நான் ஒரு விடயத்தை சொல்வது போல இப்படி ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களுக்கு சென்று வாழ்ந்தார்கள். சென்னையிலே வாழ்ந்தார்கள், மதுரையிலே வாழ்ந்தார்கள், மகாபலிபுரத்துக்கு போனார்கள். இப்படி ஒவ்வொருவரும் வாழ்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை. எனவே வாழ்ந்து உருவாக்கப்பட்ட கதை நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி ஜோ புரட்சி அவர்கள். இப்ப உலக அரசியலே மிகவும் ஒரு கடினமாக புலப்படுத்தி கொண்டிருக்கின்ற எப்ஸ்டீன் அவர்களுடைய கதையையும் இதோட இந்த துப்பறியின் நாவலோட ஒப்பிட்டு கூறும் பொழுது நிச்சயமாக இது வாசிக்க வேணும் போல எல்லா உணர்வுகளையும் தந்திருக்கும் நீங்கள். அதோட மிக மிக நுட்பமாக எல்லோரும் பங்கு பற்றி இதனை ஆராய்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தியது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விடயம். அந்த விதத்துல உங்களையும் மிகுந்த பாராட்டி, அடுத்து கண்ணன் உங்களுடைய கருத்தையும் கூறிக்கொண்டு சுருக்கமாக. வணக்கம். யோபுரட்சி அவர்கள் கூற தொடர்ச்சியாக நான் சுருக்கமா என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன்னா, ஒரு 25 துப்பறிவாளர்களாக இந்த எழுத்தாளர்கள் மாறி இந்த கதையை வந்து அணுகிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொருவரும் துப்பறிஞ்சு அவர்களை தாங்கள் ஒரு துப்பறிவாளராக இருந்தா இதை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வர முடியும், இந்த கதையை நகர்த்தி செல்ல முடியுங்கிற மாதிரியான ஒரு அனுகூலமாக அணுகி அவங்க செஞ்சதை தான் நான் பார்க்கிறேன். இந்த நாவல் இந்த புதினம் எழுதினது மூலமாக நான் வந்து நிறைய கற்றுக்கொண்டேன். நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. திருத்தக்குழுவில் இருந்ததுனால எப்படி ஒரு கதையை அணுகணும், அதில் என்னென்ன மாதிரியான பிழைகளை நம்ம வந்து சரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கொண்டேன். நிறைய தமிழ் சொற்கள் கற்றுக்கொண்டேன். அதை போல் ஒவ்வொருவரும் இந்த கதையை எப்படி பார்க்குறாங்க. ஏன்னா என்னுடைய பார்வை வந்து ஆரம்பத்தில் நான் இந்த அத்தியாயம் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பேன், ஆனால் இவங்க இந்த அத்தியாயத்தை வேற மாதிரி திசையில் எழுதி கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிறதும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. அது இன்னொரு ஆச்சரியம், எப்படி ஒரு நாவலாசிரியர் ஒரு மிகப்பெரிய நாவலை வந்து எப்படி எழுதுறார், எப்படி அத்தனை கதாபாத்திரங்களை வந்து கொண்டு வர்றார். இப்போ கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எத்தனை கதாபாத்திரங்கள், கற்பனை கலைஞர் எத்தனை கதாபாத்திரங்கள், இது இத்தனை பேர் 25 பேர் சேர்ந்து இத்தனை கதாபாத்திரங்களை புகுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதும் ஒருத்தர் கொண்டு போகிறதும் அவ்வளோ ஆச்சரியமான விஷயமாக தான் எனக்கு இருந்தது. ஸோ நம்மளும் ஒரு தனித்துவமான ஒரு நாவலை தனியாக எழுதணுங்கிறதுக்கான ஒரு உத்வேகமாகவும் இந்த நாவல் முயற்சி, இந்த புதிய முயற்சி எனக்கு வந்து அமைஞ்சதுன்னு சொல்லணும். வாய்ப்பு கொடுத்த துகள் அமைப்புக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில். நன்றி நன்றி கண்ணன், உங்களுடைய கருத்து மிக சுவையாக இருந்தது.
நன்றி. அடுத்து நாங்கள் குமாரி, நீங்க உங்களுடைய கருத்தையும் கூறி மற்றும் சுருக்கமாக கூறுங்கள். அதாவது திக்கு தெரியாத காட்டில் நின்ற மாதிரி தான் என்னுடைய தமிழ் உலகம் இருந்தது. அதாவது நான் எந்த வெளி விஷயங்களையும் ஈடுபடாம இருந்தேன். முதல் முறையாக இது எனக்கு ஒரு முதல் நாவல் முயற்சி இதுவரைக்கும். அப்ப துகள் அமைப்பு மூலமாக இந்த முதல் நாவல் எழுதுற முயற்சியில ஒரு மாணவியாக சேர்ந்த நான் இப்ப கொஞ்சம் ஓகே, எனக்கு 2ஆம் கட்ட மாணவியாக போயிட்டேன், ஒரு சித்தி அடைஞ்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. தன் நம்பிக்கையும் வந்திருக்குது. அதுக்கு துகள் அமைப்பும் தியானண்ணாவின் ஊக்கமும் தான் காரணம். அதை விட எங்களோட சேர்ந்து பயணிச்ச எல்லா எழுத்தாளர்களுக்கும் காரணம். இந்த நாவல் வெற்றி பெறுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த துகள் அமைப்பு கல்வி வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்குது. அதாவது இந்த நூல் வெளியீட்டு மூலமாகவோ வேறு நன்கொடைகள் மூலமாகவோ இலங்கையில் உள்ள சிறுவர்களுக்கு கல்வி உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மலையக சிறுவர்களுக்கு. அத செய்யறது பொறுப்பாளராக இருக்கிறது சுமித்ரா தேவி. அது உருவாக்கினது தியானண்ணா. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்துல பல்வேறு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அதுக்குள்ள தியானண்ணா, சுமித்ரா தேவி, ஸ்ரீதாசன் எல்லாரும் இருக்கணும். அதுவும் ஒரு காரணம் எங்களுடைய வெற்றி கண்டு நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களும் அந்த பிள்ளைகளின் சந்தோஷங்களும் அதுகள் கூட எங்கள் வளர்ச்சிக்கு முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த துகள் கல்வி வளர்ச்சி திட்டத்தை பற்றி அந்த பொறுப்பாளரோடு சேர்ந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் என்று என்னுடைய வேண்டுகோளா வைத்துக் கொள்றேன். இவ்வளவுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். முரண்பாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் கடந்து வெற்றிகரமாக நூலை வெளியிட்டோம். சந்தோஷமா இருக்கிறோம் எல்லோரும். எதிர்கால நிகழ்ச்சியும் நல்ல விஷயம். ஆமாம். அடுத்து என்னடா சோக்ரட்டிஸ் சொல்ற அனுபவம் தான் கல்வி என்பது. நான் நினைக்கிறேன் இந்த இதுல நீங்கள் பெற்ற அனுபவம்ன்றது அது உங்களுக்கு நாவலை இப்ப கண்ணன் குறிந்த தானே நான் ஒரு நாவல் படைக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தந்திருக்கிறது மாதிரி சொல்றீங்க. நீங்க இப்ப என்ன பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆறுபடியா சோக்ரட்டிஸ் எல்லாம் சும்மா சொல்லி இருக்க மாட்டேன். அப்ப அந்த வகையில இறுதியாக தியான் அவர்களிடம் நம்முடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நாங்கள் நமது நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். நன்றி ஜோதியா. எல்லாத்துக்கும் நன்றி ஜோதி. நானும் நவஜோதிக்கு நன்றி சொல்லணும், பாமுகம் தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லணும். உங்களுடைய இந்த நாவலை பற்றி புதினத்தை வெளியில கொண்டு வந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வாசிக்க தூண்டி இந்த உங்களுடைய செயற்பாட்டுக்கு எங்களுடைய நன்றி. மற்ற இதுல என்னன்னு சொன்னா, இந்த கதையில ஒரு சுருக்கமா அந்த விடயத்தை சொல்றேன். ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதினது தன்னுடைய கதையில இருக்கிறவர் தான் அடுத்த கதைக்கு நகர்வார்ன்னு பார்த்தால், உதாரணத்துக்கு கவிமகன் தமிழரசரையும் தமிழ்ச்செல்வனையும் தமிழன்பனையும் கொண்டு வந்தவர். ஆனா அவருக்கே தெரியாத அவர்கள் கதாநாயகனா என்ற ஒரு இடத்துக்கு போவார்கள் என்று அவருக்கு தெரியாது. ஏனென்றா 2வது கதை இது நான் போன முறை சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப அவர் உருவாக்கினதால அது நகர இல்லை. அது துப்பறியும் கதை என்றதால ஒவ்வொருத்தரும் அத காவல்துறை என்றதை நாங்கள் கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டோம். அப்ப அது இயல்பாக தமிழரசன் ஒரு கதாநாயகன் என்ற ரீதிக்கு வந்துட்டார். அப்ப இதுல உருவாக்கப்பட்டதுல ராஜ்குமார் கதாநாயகனாக இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தோட தொடங்கப்பட்ட கதை முற்றிலும் வேற. அதே மாதிரி தமருடைய தந்தை இனியிலன்ற ஒரு நல்லவராக இருந்தவர் இறுதியாக அவர் எப்படி மாறிட்டார்ன்றதெல்லாம் கதையை வாசிச்சாதான் தெரியும். அப்ப சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நாங்கள் பார்த்து செய்திருக்கிறோம். இப்படி ஒரு அழகான ஒரு புதினத்தை எழுதுறதுக்கு எல்லாரும் பக்கபலமாக இருந்து எல்லாரும் வழி நடத்தி அதை நகர்த்தி கொண்டு போனது உண்மையிலேயே பெரிய வெற்றி. இந்த வெற்றி இன்னும் அந்த புத்தகம் மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்யல. நிச்சயமாக பல இடங்களை வெளியிட்டு நாங்கள் அந்த புத்தகத்தை கொண்டு வரும்பொழுது அது இன்னும் உலக அளவில் போகும். அதுக்கு பாமுகம் மாதிரி தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதுக்கு நான் முதல் நன்றி சொல்லி, அடுத்ததாக சுருக்கமாக இன்னொரு விடயம், துகள் தமிழ் கல்வி வளர்ச்சி என்ற ஒரு
திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு 1500 மாணவர்களுக்கான கல்வி திட்ட வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து தனியா மலையக பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, இலங்கையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கூடுதலாக மலையக பிள்ளைகளுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதிக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தர பொறுப்பாளர்களாக நாங்க போட்டிருக்கிறோம். அவரவரும் தங்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்கிறார்கள். அப்ப இந்த எல்லாத்துக்கும் பொறுப்பாக வந்து மித்ரா அவர்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை போட்டு அவர்கள் செய்கிறார்கள். நீங்க அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுடைய துகள் கல்வி வளர்ச்சி திட்டத்தை பற்றி நாங்கள் கதைக்கலாம். அது அது வந்து உண்மையிலேயே மிக சிறப்பாக போய்கொண்டிருக்குது. நாங்கள் செயற்படுகிறோமோ இல்லையோ துகள் கல்வி வளர்ச்சி திட்டம் போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் பெற்றார்கள்ட்ட இருந்து உதவிகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கு, செய்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் பேசலாம். இந்த உயிர்த்தடம் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு அழகான உறவுகளை ஏற்படுத்தி தந்ததுக்கு எல்லா எழுத்தாளர்களுக்கும் துகள் சார்ந்து என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்றேன். பாமுகத்துக்கும் நவஜோதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி நன்றி அவர்களே. அத்துடன் நீங்கள் இந்த கல்வி முயற்சி, அதாவது துகள் வந்து முன்னெடுக்கின்ற கல்வி முயற்சி பற்றி கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக எமது இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு தடவை நாங்கள் எல்லோரும் சந்தித்து அது பற்றி கூறலாம். அத்துடன் நீங்கள் உயிர்த்தடம் 2.0 அந்த துப்பறியும் புதனம் குறித்து பல்வேறு கருத்துக்களை இன்று வழங்கிய தியான் மற்றும் சிவகுமாரி, கண்ணன் மற்றும் கந்தையா ஸ்ரீதாஸ் மற்றும் ஜோப்ரட்சி அவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து, மிக அழகாக மிக அற்புதமாக இன்றைய நிகழ்வு நடைபெற்றதுக்கு நீங்கள் எல்லோருமே காரணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி, இதுல நவஜோதி நீங்கள் நிறைவு செய்யறதுக்கு முதல் ஒரு உங்களூடாக ஒரு தகவலை நாங்கள் தாரோம். இதுவரைக்கும் இப்பவும் நீங்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு உயர்தர வகுப்பு பல்கலை புகுமுக மாணவர்கள் யாராவது தங்களுக்கு மிக அதிகமாக வறுமையில இருக்கின்றவர்கள் தங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். துகள் செயற்பாட்டாளர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறோம். இலங்கையிலிருந்து எல்லா நாட்டிலையும் செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக தங்களால் ஆன உதவிகளை செய்வார்கள். நாங்கள் உங்களுக்காக, மாணவர்களுக்காக, கல்விக்காக செயற்பட காத்திருக்கிறோம். இலங்கைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு பக்கம் நாங்கள் போக இருக்கிறோம். ஏனென்றா எங்களுக்கு இலங்கையிலே மிக அதிகமான மாணவர்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறதால முதல் இலங்கையில செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக மலையக மாணவர்களுக்கு நிறைய செய்கிறோம். உங்களுக்கு யோப்ரட்சி நான் அது பற்றி யோப்ரட்சிக்கு குரல் பதிவு போட்டிருந்தேன்னா அவர் இன்னும் கேட்கல போல இருக்கு. உங்களுக்கு அப்படியான தகவல்கள் எதுவும் இருந்தா எங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவலையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் இந்த தகவலை செவிமடுப்பார்கள் என்று நிச்சயமாக கூறுகின்றேன். மிக விரைவில் உங்களோடு நான் அந்த துகள் கல்வி குறித்தும் நாங்கள் இதன் உரையாட நான் இப்ப எனக்கு ஐடியாக நன்றி. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த விதத்தில் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து, அடுத்த வாரம் 723வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூடி, முக்கியமாக திரு நடாமோகன் அவர்கள் மிக அக்கறையாக இந்த விதத்தில் எனக்கு மிகவும் அக்கறையோடு மிக வரவேற்பு. அவர் இதை எப்போ செய்ய போறீங்கன்னு சொல்லி மிக அக்கறையோடு செய்யப்படுத்திய அவருக்கும் இந்த வேலையை நன்றியை கூறி, யாராவது ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? யாரோ கை போட்ட மாதிரி இருந்தது. மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. உங்களுடைய இன்னும் உங்களுடைய ஆசைகள் நீங்க நிற்கின்றது எல்லாமே இடம்பெற வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஜோதி. எல்லோருக்கும் நன்றி. இரவு வணக்கங்க.